ஸோ வெல்கம் டு ஒன் மோர் டாப்பர் சீரீஸ். ஸோ போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம் சிக்ஷால இப்போ டாப்பர் சீரீஸ் தான். கேப் விட்டு ஸ்கெடியூல் பண்ணி இட்ஸ் நாட் கெட்டிங் ஓவர். வி ஸ்டில் ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஆன் அ ஹாப்பி நோட், அகேன் இன்னொரு டாப்பர் சீரீஸ்ல வெரி ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னைக்கு டாப்பர் சீரீஸ்ல வி ஹேவ் சுமதி வித் அஸ். சுமதி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பட் ஆக்சுவலி டு இன்ட்ரடியூஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணாங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணாங்க. ஸோ 2 ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணாங்க. இப்போ குரூப் 2ல ஷீஸ் டேக்கன் சர்வீஸ். ஸோ அண்ட் பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர். இருந்தாலும் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் இல்லை, ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான். டேக்கன் அசிஸ்டன்ட் இன் ரூரல் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் ஷீஸ் கோயிங் டு ஜாயின் குரூப் 2 சர்வீஸ். ஆனால் ஒரே தடவை படிச்சு குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர், குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர். அண்ட் எப்படி 2 எக்ஸாம் கிளியர் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணலாம், நீங்களும் கேட்டுக்கலாம். அண்ட் ஆன்லைன்ல தான் படிச்சாங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் படிச்சாங்க. ஸோ அகேன் ஆன்லைன்ல இருந்து ஷீஸ் பிகம் வெரி சக்சஸ்ஃபுல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட், எல்லா கிளாஸ்லையுமே இருப்பாங்க. இனிமேல் ஸ்டூடெண்ட் இல்லை ஆஃபீஸர், பட் ஸ்டில் ஷீ இஸ் வெரி ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஆஃப் சிக்ஷா. வெரி வெரி ஹாப்பி சுமதி அபவுட் யுவர் சக்ஸஸ். குரூப் 1 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் டு வாட் வி ஹவ் அச்சீவ்ட் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ரியலி ஹாப்பி. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸில் ஷி மிஸ்ட் பை ஃபியூ மார்க்ஸ். பட் அதர்வைஸ் குரூப் 2ல எனக்கு வந்து நல்ல ரேங்க், நல்ல டிபார்ட்மெண்ட், அதுவும் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஹாப்பி திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற, ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ரிசல்ட் தான் சுமதியோட ரிசல்ட். ஸோ ஷீ வில் ஷேர் ஹர் ஜேர்னி. அவங்க எப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களும் அகெயின் ஒரு மதர் with a baby. So அவங்களோட ஜேர்னி as a woman, as a mother, everything எல்லாமே she will share her experience with Shiksha, whatever. So all yours சுமதி. நீங்க தான் எனக்கு சீஃப் கெஸ்ட். ஸோ நீங்க பேசுவீங்க, நாங்க கேட்போம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆன்லைன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி, லைக் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறேன், பட் லைவ் செஷன் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் லைக் கலெக்டிங் ஓல்டு மெமரிஸ் அந்த மாதிரி இருக்கு மேம். ஓகே, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். கேக்குதா நான் பேச? ஆடியபிள்? am I audible? Yeah, clear சுமதி. வீடியோ ஆடியோ எல்லாமே clear. ஓகே மேம். ஓகே, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஐம் சுமதி. நான் லாஸ்ட் குரூப் 2 அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி மதர் சீரீஸ்ல பேசியிருக்கேன். அப்போ வந்து ரிசல்ட் வரல, பட் இப்போ ஆஃப்டர் ரிசல்ட் அஃபீஷியலா ஆஃபீஸரா பேசும்போது ஐம் சோ ஹாப்பி. அண்ட் நான் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள். அதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன் அதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை மாம், பிகாஸ் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு கிளியர் பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்க ஒரு ஃபினான்ஷியலா ஃபேமிலியா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்தப்போ, நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ சின்ன வயசுல வந்து எங்க அம்மா தான் எஜுகேஷன் தான் எல்லாமே. படிப்பு மட்டும் ஒருத்தவங்களுக்கு இருந்துட்டு அவங்க என்ன நிலைமையிலும் எந்த சூழ்நிலையும் அவங்களை காப்பாத்திக்குவாங்க அப்படின்னு நம்பி படிக்க வச்ச ஒரு பர்சன் வந்து எங்க அம்மா தான். எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்க அம்மா வந்து என்னை வந்து படிக்க வச்சப்போ அவங்க வந்து காசு கட்டி எதுக்கு நீ மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிற, பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு செலவு, படிப்புக்காக எதுக்கு செலவு பண்ற, சரி இப்ப படிக்க வைக்கிற, நீ இன்னும் கண்டினியூ பண்ணிட முடியுமா, பெரிய கிளாஸ் போனாலும் நிறைய செலவு பண்ணும், உனக்கு எதுக்கு இந்த தேவையான வேலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாமா. அப்படி சொன்ன ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவுல நான் இன்னைக்கு அந்த படிப்புனால ஐ காட் திஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நிக்கிறேன்னா ஐம் சோ ப்ரவுட். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை மாம். ப்ரௌடு நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் முன்னாடி எல்லாம் டாப்பர் சீரீஸ்ல சொல்லிருப்பாங்க அவங்க ஃபேமிலியில அவங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருப்பாங்க, இல்ல அவங்க ஜெனரேஷன்ல அப்பா இல்ல தாத்தா அந்த மாதிரி யாராச்சும் கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்க, இல்ல அவங்க ஜெனரேஷன்ல அவங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்திருப்பாங்க. பட் என்னோட கேஸ்ல ஐம் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இன் மை என்டையர் வில்லேஜ். ஒரு 50 to 100 ஃபேமிலிஸ் இருக்கு எங்க வில்லேஜ்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர். சோ ஐ திங்க் எதுக்கு இந்த புள்ளைய படிக்க வைக்கிற அப்படின்னு கேட்ட ஊருக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸரா நிக்கிறேங்கும் போது எனக்கு ரொம்ப ஐ திங்க் ஐ மேட் மை மாம் ப்ரௌட்னு தான் நான் சொல்லணும். சோ அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோட அப்பா அண்ட் மை ஹஸ்பண்ட், டூ ஜென்டில்மென்ஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா டிஎன்பிசி வந்து என்னோட லைஃப்ல ஒரு ஆக்சிடென்ட் தான். நான் வந்து பிளான் பண்ணி நான் எங்க அப்பாவை ப்ரௌட் ஆகணும், இல்லைன்னா வந்து எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் நினைச்சே வந்தது இல்லை.
அந்த மாதிரி நீடும் எங்க வீட்ல அவங்க 2 பேருமே கொடுத்ததே இல்ல. நான் படிக்கிறேன்னு சொன்னா சரி படி, இல்ல நான் படிக்கல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சரி படிக்காத, அந்த மாதிரி சொன்ன 2 பர்சன்ஸ் தான் அவங்க 2 பேரும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விமன் வந்து சக்சஸ் ஆகுறாங்கன்னா மென் வந்து அது 2 விதத்துல காரணமா இருப்பாங்க. எய்தர் ஒண்ணு வந்து தே ஆர் நாட் ட்ரீட்டட் வெல், அவங்க வீட்ல இருக்க மென்ஸ்னால அவங்க நல்லா ட்ரீட் பண்ணப்படலைன்னா ஒரு கோவம் ஒரு வெறி, அது வழியா அது மூலமா சக்சஸ் ஆகுறவங்களும் இருக்காங்க. பிளஸ் மென்ஸ் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா விமனும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்க சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ற மென்ஸும் இருக்காங்க. ஐ திங்க் டச்வுட் என்னோட செகண்ட் கேட்டகரி. அவங்க 2 பேருமே எனக்கு பெரிய சப்போர்ட். சோ அவங்க 2 பேருக்கு ஒரு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோட பாப்பா. ஐ திங்க் சிக்ஷாவே வந்து ஹைலி கனெக்டட் வித் மதர்ஹுட். மேமுமே மித்துலுக்கு அப்புறம் தான் சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணாங்க. நானுமே பாப்பாக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நாங்க 2021 கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் we used to have lot of mother stories எல்லாம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நிறைய மதர் ஸ்டோரிஸ் பேசியிருக்கோம். அது எல்லாமே ஹைலி கனெக்டட். நம்ம கிளாஸ் எடுக்கிறது நோட்ஸ் எல்லாரும் எடுப்பாங்க, எல்லா பக்கம் இருக்கு. பட் அந்த ஒரு ஒரு மதரா நம்ம ட்ராக்ல கொண்டு போறது வந்து கண்டிப்பா ஸ்வாதிகா மதர்னாலதான் முடியும். நான் ஸ்வாதிகா மேம் விட ஸ்வாதிகா மதர்னு சொல்றேன். ஏன்னா நம்ம மதர்ஸ் தான் எப்படி இருக்கும், ஒய் பிளட் சேம் பிளட் அந்த கேட்டகரி தான். என்னோட பாப்பாக்கும் மித்துல் ஏஜ் தான். மித்துல் ஐ திங்க் ஃபெப் பார்ன், என்னோட பாப்பா மே பார்ன். சோ வந்து 2 பேரும் மித்துலோட அட்ராசிட்டிலாம் தான் மேம் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூலிங் அந்த மாதிரி நிறைய பேபி ரிலேட்டடா ஷேர் பண்ணிருப்போம். ஸோ ஹைலி கனெக்டட். மேம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் கிளாஸ்ல வந்து உட்காந்தா அதே கஷ்டம் தான் மேமுக்கும். என்ன மேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுப்பாங்க, நாங்க கிளாஸ் கவனிச்சுட்டு போய் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுதான் எங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ். பட் வி ஆர் ஆல் சேலிங் த சேம் போட். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு எங்களோட பேட்ச்ல எல்லாருமே வந்து ஒரு மாசம் வந்து பார்ப்போம், கிளாஸ் எப்படி போகுதுன்னு. நமக்கு செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஓகே விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லாருமே வந்திருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி யாருமே இல்ல. சோ அந்த கனெக்டிவிட்டியோட மதர்ஸ் கனெக்டிவிட்டியோட கொண்டு போனது வந்து மேம்னால மட்டும்தான் முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. சோ பேபிஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்டிங் வாங்குறது வேற, ஆஃப்டர் பேபிஸ் வாங்குறது இட் இஸ் லைக் அவங்கனாலதான். ஏன்னா நான் ஒரு நாள் சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன், பேபி ரிலேட்டடா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நான் இது பார்த்தேன். சோ வந்து இட் இஸ் லைக் பேபினாலதான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினெட்லி வி ஷுட் தேங்க் தெம். நெக்ஸ்ட் வந்து என்டையர் சிக்ஷா, ஸ்வாதிகா மேம், சேகர் சார், நவீன் சார், மேக்ஸ் சார் அண்ட் அட்மின் நந்தினி மேம், எல்லாருமே. பிகாஸ் இது வந்து என்னோட வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனது கிடையாது, பேங்க் எக்ஸாம் எழுதுனதில்ல, சும்மா போய் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வரேன். அப்படி கூட ஒரு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே நான் எழுதுனதே கிடையாது. திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அண்ட் டிஎன்பிஎஸ்சி எங்க சிக்ஷால சேர்றதுக்கு முன்னாடியுமே நான் டிஎன்பிஎஸ்சி சேர போறேன், நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்கு, எத்தனை எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் இருக்கு, ஒரு வருஷத்துல எத்தனை எக்ஸாம் வருது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வருது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்கேன். நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் மேம் கேட்டேன், அவங்க ஆன்சர்லயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் டக்குன்னு சிக்ஷால ஜாயின் பண்ணிட்டேன். அப்பெல்லாம் வந்து கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும். சோ அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணப்பதான் எனக்கு உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு வேற சிலபஸ் இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரியும். முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களை பார்த்துட்டு ஸ்கூல் புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நான் நினைச்சேன் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் தான் மேம் ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ் தான் ஸ்கூல் புக்ல இருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அன்னைக்கு நைட்டு தான் என் ஹஸ்பண்ட் சொல்லி போய் சிலபஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ எதுவுமே தெரியாம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னை வந்து நான் ஒரு 1 மந்த் கண்டினியூஸா படிக்கிறேன் அப்படின்னு பார்த்து சரி ஓகே ஏதோ சின்சியரா ட்ரை பண்றா அப்படின்னு என் மேல நம்பிக்கை வச்சு வந்தாங்க. பட் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை கொடுத்தது சிக்ஷா கிளாஸ் சார் அண்ட் மேம் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியாம உள்ள வந்த என்ன வந்து ஐ கேன் டூ இட், ஐ வில் டூ இட் அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தது சார் அண்ட் மேமோட கிளாஸ்.
பிளஸ் என்ன அந்த ப்ராசஸ், நீ இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், இப்படிதான் நம்ம கொண்டு போக போறோம், இப்படிதான் ப்ராசஸ் இருக்க போகுது, இப்படிதான் நம்ம என் பண்ண போறோம். சார்லாம் சொல்லுவாரு, இதெல்லாம் ஒரு செம்ம நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸ் அப்படின்லாம் சார் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸ். நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க, நடுவில் ஒரு எக்ஸாம் வருது, உங்களுக்கு போற போக்குல கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, கிளியர் பண்றீங்க, வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து எல்லாம் உங்களை இது பண்ணிக்குவாங்க, நாலேஜ் கெய்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சார் சொல்றதெல்லாம் நான் அதெல்லாம் இன்னும் ரீகலெக்ட் ஆகுது. சோ எனக்கு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிருப்பேனா, ஐ மீன் மேரேஜ்க்கு முன்னாடி நான் அட்டென்ட் பண்ணியிருந்தா கிளியர் பண்ணிருப்பேன் தெரியல, இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. பட் இன்னைக்கு இங்க இருக்க என்னோட சக்சஸ்க்கு சிக்ஷா மட்டும்தான் ஃபுல்லா காரணம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் சிக்ஷான்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி இது என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் ஐ வுட் லைக் டு ஷேர். இது வந்து ஒரு ரா ஃபேக்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரியாலிட்டின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்ட பத்தின ஒரு சில ரியாலிட்டி எனக்கு, நான் ஒரு 2-3 வருஷமா இங்க இதுல இருக்கனால நான் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு ஏங்க யாருமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது சொல்றேன். அது நீங்க அதான் ரியாலிட்டி அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை என்ன நோட்ல பாசிட்டிவ்ல எடுத்தாலும் சரி, இல்ல பயமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க யாரையுமே பிளைண்டா நம்பாதீங்க. யாரு சொல்றதையும் அப்படியே நம்பிடாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் நம்பாதீங்க. ஏன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. which is நான் வாட் ஒர்க் ஃபார் மீ மே நாட் ஒர்க் ஃபார் யூங்கிறதா இது, ஓகேவா? ஏன்னா நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, ஸ்கூல் புக்ஸ் படிக்கல, நியூஸ் பேப்பர் படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் கூட படிக்கல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து 2020ல ஜாயின் பண்ணேன். 2021ல எனக்கு கம்ப்ளீட்டா சிலபஸ் முடிச்சுட்டாங்க சிக்ஷால. அப்போ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் தான் 175 மார்க் இருந்துச்சு. 25க்கு வந்து ஆப்டிடியூட் இருந்துச்சு. அப்புறம் 2021 எண்ட்ல தான் வந்து லாங்குவேஜ் உள்ள ஆட் பண்றாங்க குரூப் 2 எக்ஸாமுக்கு. ஸோ தமிழா இங்கிலீஷா அப்படின்னு பார்க்கும்போது நான் குரூப் 4 பெர்ஸ்பெக்டிவ்ல தமிழ் எடுத்தேன். உங்களுக்கே தெரியும், தமிழ் வந்து ரொம்ப வாஸ்ட் போர்ஷன். டஃப் இல்ல, பட் வாஸ்ட் நிறைய இருக்கும். சில ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால நான் ஒரு 2 மந்த்ஸ் படிக்க முடியல. நான் அகைன் மார்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 2022ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச், ஏப்ரல், மே 3 மந்த்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த 3 மந்த்ஸ்ல என்னால ஃபுல்லா வந்து தமிழ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஜெனரல் ஸ்டடீஸ் என்னால படிக்க முடியல. நான் வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, யூனிட் 9 இந்த மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணிட்டு போனேன். ஜியோ, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் எல்லாம் வந்து 2021ல எனக்கு எடுத்த கிளாஸ் தான். அதை வச்சுதான் நான் 2022ல ப்ரிலிம்ஸே அட்டென்ட் பண்றேன். ஐ காட் கிளியர் ப்ரிலிம்ஸ். பட் என்னன்னா இப்போ வந்து அதே மாதிரி நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிக்காம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம போனா கிளியர் பண்ணிடுவேனா அப்படின்னு நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா என்னால ஷுவரா சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் இப்போ ட்ரெண்ட் மாறுது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. லாஸ்ட் குரூப் 4ல கூட அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருந்துன்னு சொன்னாங்க, பார்த்தேன். ஸோ வந்து இது எல்லாருமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நான் 3 மந்த்ஸ்ல கிளியர் பண்ணி 3 மந்த்ஸ் படிச்சேன் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். ஆனா அவங்க 3 மந்த்ஸ் வந்து 8 hours to 10 hours படிச்சிருப்பாங்க. நம்ம படிக்கிறதே 3 மணி நேரம் தான். ஓகே, அந்த 3 மணி நேரம் படிச்சு நான் 2 மாசத்துல கிளியர் பண்ணிடுவேனான்னு கேட்டா தெரியாது. சோ வந்து உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்க தான் அனலைஸ் பண்ணி உங்களோட சிச்சுவேஷன், உங்களுக்கு இருக்க டைம் பொறுத்து தான் நீங்க வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணணும். என்ன கேட்டா, நீங்க உங்களுக்கு டைம் இருக்குன்னா தாராளமா ஸ்கூல் புக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இல்லாம குரூப் 2 மெயின்ஸ் அப்ரோச் பண்ண முடியாது. குரூப் 1மே நீங்க எழுத முடியாது. ஏன்னா நான் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுத போகும்போது நான் குரூப் 2 மெயின்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவம்பர் 2022ல குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அப்ப வந்து நான் ஜூன்லயே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப வந்து மெயின்ஸ்ல வந்து 2 யூனிட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல். அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது குரூப் 1ல ப்ரிலிம்ஸ்லாம் 4-5 கொஸ்டின்ஸ் டைரக்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ். அப்படி நீங்க 10 செகண்ட்ஸ் அந்த கொஸ்டின்ஸை படிச்சீங்கன்னா நீங்க அழகா ஷேட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப திங்க் பண்ணி எலிமினேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க குரூப் 1க்கே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து
சப்போஸ் எங்காச்சும் லாங்குவேஜ்லயோ இல்ல ஆப்டிடியூட்லயோ எங்காச்சும் மிஸ் ஆகும்போது இது பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. பிளஸ் வந்து யாருமே இங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து நான் சூப்பரா படிச்சுட்டு இருக்கேன், நான் தான் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்க போறேன், நான் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்க போறேன் அப்படின்லாம் யாரும் இங்க சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்க போறது இல்ல. எல்லாருமே ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போறாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நான் படிக்கிறதுமே எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் யாருக்குமே தெரியாது, நான் படிக்கிறது தெரியாது, மோஸ்ட்லி தெரியாது. இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ வந்து இப்போ எனக்கு ரிலேட்டிவ்ல யாராச்சும் எழுதியிருந்தாங்கனாலாம் நான் காம்படிஷன் அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. சோ வந்து காம்படிஷன் ரியலி டஃப் தான். நிறைய காம்படிஷன் இருக்கு, அதுதான் ரியாலிட்டி. உங்களால எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு படிக்க முடியுமோ அவ்வளவு எஃபர்ட்ஸ் படிங்க. ஜஸ்ட் 1 இயரோ 6 மந்த்ஸோ ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் நீங்க படிக்க போறீங்க, கஷ்டப்பட்டு படிக்க போறீங்க. கண்டிப்பா கஷ்டப்பட்டு படிங்க, படிச்சாதான் நீங்க சர்வைவ் ஆக முடியும் இந்த ஃபீல்ட்ல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து காம்படிஷன் உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்கூலோ இல்ல காலேஜ் மாதிரியோ நான் வந்து மேக்ஸ்ல போன எக்ஸாம்ல 90 மார்க்ஸ் எடுத்தேன், இந்த எக்ஸாம்ல 95 எடுத்தேன், எனக்கு growth இருக்கு, பரவாயில்ல, வெல் அண்ட் குட் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இங்க இல்ல. இந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க 95 எடுக்கிறீங்கன்னா மேக்ஸ்ல 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அண்ட் வேகன்சியே 800 தான் இருக்கும். அப்ப 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிற மீதி 200 பேர்த்துக்கே அங்க வேலை இல்லைங்கும் போது 95 எடுக்கிற நம்ம எல்லாம் டீம்லயே இருக்க மாட்டோம். சோ காம்படிஷன் ரியலி டஃப் தான். அப்போ உங்களோட நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் 100% முடிஞ்ச 200% கூட நீங்க எஃபர்ட்ஸ் போட்டு படிங்க. ஓகே. மேம் சொல்லுவாங்க, நீங்க வந்து நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா படிச்சிருக்கீங்களா, கன்சிஸ்டன்டா படிக்கிறீங்களா, அதெல்லாம் வந்து மோட்டிவேஷன். ஓகேங்களா, மோட்டிவேஷனுக்கும் காம்படிஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, மேம் வந்து சும்மா படுத்துட்டு இருக்கவங்கள தயவு செஞ்சு எந்திரிச்சு படிங்களா அப்படின்னு சொல்றதுதான் அந்த மோட்டிவேஷன். ஓகே, அதுக்கும் காம்படிஷனுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. காம்படிஷன் ரியலி டஃப் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம போடுற எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா வேஸ்டே ஆகாது. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிடைக்கலன்னா அச்சோ நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேணாம். நீங்க போடுற எஃபோர்ட்க்கு கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். மேம் சொல்றதுதான், நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன், அதுக்கு எப்படி ரிசல்ட் இல்லாம போகும்? அந்த மாதிரிதான் நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பவோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட், உடனே கிடைக்கலனாலும் நீங்க நினைச்ச வகையில கிடைக்கலனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் உங்களை வந்தே சேரும். அந்த மாதிரிதான் இருக்கும். நான்லாம் வந்து 10th 12th எல்லாம் நான் ஒரு மார்க் எய்ம் பண்ணி ஸ்கூல் டாப்பரா வருவேன்னு சொல்லி நான் ஒரு மார்க் எய்ம் பண்ணி படிச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் 2 மணிக்கு எந்திரிச்சு படிச்சிருக்கேன். ஏர்லி மார்னிங்ல மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி எல்லாம் எந்திரிச்சு படிச்சிருக்கேன், எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சிருக்கேன். ஆனா நினைச்ச மார்க் எனக்கு கிடைக்கல. காலேஜ்லயும் அதே ஸ்டோரி தான். சரி, நம்ம என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த வருத்தம் இருக்கும். அதை விட முக்கியமான வருத்தம் என்னன்னா, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வந்து ஒரு காலேஜ் ரிலேட்டடா நாங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நானும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சொந்தக்காரங்க அவங்க சொல்றாங்க, என்ன படிச்சு சுமதி எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படிதான் படிச்சா, இப்ப என்ன பாத்திரம் தானே கழுவிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எனக்குன்னா ஏங்க என்னை பத்தி நல்லதா சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எக்ஸாம்பிளே இல்லையா, இதத்தான் நீங்க சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்லாம் சரி, நிஜமாலுமே நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்டா, நம்ம அவ்வளோ படிச்சோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோம், எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சோம், ஏன் அப்ப அது எல்லாமே வேஸ்டா, இதுக்கு நான் கம்முனு 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு போய் எழுதிட்டு ஜஸ்ட் பாஸ் கூட ஆயிட்டு வந்திருப்பேனே, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். சோ பட் எனக்கு என்னன்னா, அந்த எஃபர்ட்ஸோட ஒரு சக்சஸா அதோட ஒரு சக்சஸ் இந்த சக்சஸோட பார்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஓஷன்ல ஒரு டிராப் மாதிரி எனக்கு அதோட எஃபர்ட்ஸோட ரிசல்ட்டா நான் இந்த ரிசல்ட் பாக்குறேன். சோ வந்து நீங்க போற ரிசல்ட் வந்து எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் இன்டர்னல்ஸ் எழுதும் போதெல்லாம் நான் வந்து
2 சப்ஜெக்ட் இருக்கும். மார்னிங் ஒன்னு, ஈவினிங் ஒன்னு இருக்கும். ஈவினிங் எழுதுற சப்ஜெக்ட்டுக்கு மார்னிங் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நான் குரூப் ஸ்டடி தான் பண்ணுவோம். நானும் என் ஃப்ரெண்டு தான் படிப்போம். ஒண்ணா தான் படிப்போம். பட் மார்க் பார்த்தா நான் அவளோட ஒரு 2 மார்க் சேர்த்து வாங்கியிருப்பேன். அவ கேட்பா, "என்னடி ஒண்ணா தான் படிச்சோம். நீ எப்படி இப்படி பக்கம் பக்கமா எழுதுற? இப்படி வாங்குற?" அப்படின்னு கேட்பா. ஸோ நீங்க வந்து அந்த எனக்கு ரைட்டிங் நல்லா வருது அப்படின்னா நீங்க அத டச்லயே வச்சுருங்க. நீங்க அதுக்கான கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அந்த உங்களுக்கு எது நல்லா வருதோ, உங்களுக்கு வர்ற அந்த ஸ்டடீஸ்ல கனெக்டடாவே இருங்க. நீங்க ஒருவேளை இந்த எக்ஸாம் நீங்க கன்டின்யூ பண்றதா இருந்தா அது கனெக்டடாவே இருங்க. எனக்கு அதெல்லாம் அப்ப எழுதுனதெல்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த மெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ நீங்க வந்து போடுற எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு எப்பவுமே வேஸ்ட் ஆகவே ஆகாது. அண்ட் டோன்ட் ஹெசிடேட் டு புட் எஃபோர்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்பெண்ட் சம்திங் ஃபார் எஜுகேஷன். நீங்க ஏதாவது ஒரு புக்ஸ் வாங்கணும். உங்களுக்கு நிஜமாலுமே இந்த புக் தேவை, எனக்கு அது இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, பரவால்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பே இல்ல. பிகாஸ் இன்னைக்கு வந்து என்னோட 1 மந்த் சேலரி இவங்களோட ஃபீஸ். ஸோ அந்த அந்த மாரிலாம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றதையெல்லாம் யோசிக்கவே வேணாம். நீங்க தாராளமா உங்களுக்கு தேவை, வேணும் அப்படிங்கும்போது நீங்க ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்றேன். ஆக்சுவலி நம்ம சிக்ஷா பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் தான் நம்மளோட சொத்து. வேற எதுவுமே இல்ல. நோட்ஸ் தான் நம்மளோட சொத்து. நல்ல குவாலிட்டியா இருக்க பேப்பர் இருக்க நோட்ஸ் வாங்கிக்கோங்க. நல்ல ஸ்பேஷியஸா எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், யூசுவலா ஒரு ப்ளூ, பிளாக், அப்புறம் ஒரு 2 கலர்ஸ் எழுதுவோம். யூசுவலா நம்ம அப்படிதான் எழுதுவோம். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இயர்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பென்ல எழுதிக்குவேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லா ப்ராடா அந்த பேஜ்ல பார்த்தாவே அது கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியிற மாதிரி ஸ்கெட்ச் பென்ல எழுதிக்குவேன். ரிவிஷன் டைம்ல ஐ யூஸ் டு ஹேவ் ஒன் கலர் பென்சில் லைக் எல்லோ கலர். நீங்க வந்து ஹைலைட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எனக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா, அந்த 1935 அப்படிங்கிற இயர் மறந்து போச்சுன்னா, நான் அதை பாக்ஸ் போட்டு அதை கலர் பண்ணி வச்சிருவேன். நீ எப்படி எனக்கு மறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு கலர் அடிச்சு கலர் பண்ணி வச்சிருவேன். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் அதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஓ இது நான் மறந்துருக்கேன் இந்த ஏரியால அப்படிங்கிறது எனக்கு இன்னும் நல்லா ஸ்டோர் ஆயிரும். ஸோ எனக்கு அது நெக்ஸ்ட் தடவை பார்க்கும்போது மறக்காது. அந்த மாதிரி நீங்க நோட்ஸ்னா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்க. புக்ஸ்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது பென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்ல வந்து ஒரு டாபிக் வந்து மேம் முடிக்கிறாங்கன்னா, கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த கிளாஸ் எடுத்ததோட இந்த டாபிக் முடிய போறது இல்ல. நீங்க நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த டாபிக் ஃபுல்ஃபில் ஐ மீன் டாபிக் முடியும். ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த டாபிக் ரிலேட்டடா வந்து ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதையும் நீங்க நெக்ஸ்ட் டே கண்டிப்பா படிச்சிருங்க. நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அவைலபிள். ஸ்கூல் புக் வீடியோஸே இருக்கு. லைக் 7th டேர்ம் சயின்ஸ் அப்படிலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸ்கூல் கிட்ஸ்க்கே கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா பார்த்து அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பிளஸ் அந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒரு டாபிக்கும் டெய்லியும் என்னால பண்ண முடியல, அட்லீஸ்ட் அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம்னாச்சும் நோட்டை திருப்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த யூனிட்ல அந்த டாபிக்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து எல்லா சப்ஜெக்டும் நீங்க பண்ணணும். அவ்வளோ டைம் இல்ல, என்னால பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஃபார் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, யுனைடெட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 யூனிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்க்குலாம் நம்ம ஆப்டிடியூட் அதுக்கெல்லாம் நம்ம கிளாஸ் நோட்ஸே மோர் தென் இனஃப். அந்த அளவுக்கு இது பண்ணீங்கன்னாவே போதும். கொஞ்ச நாள் சோசியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணிருங்க. நான் இன்ஸ்டாகிராம்லாம் ஐ நோ ரொம்ப டைம் கன்சியூம். அப்படியே நம்மளோட டைம் ஃபுல்லா அது சாப்பிட்டுரும். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், யூஸ் டு ஹேவ் ஒரு செப்பரேட் அக்கௌண்ட். டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சு அதுல வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் பேஜஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நான் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணாவே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் போஸ்ட் மட்டும் தான் வரும். ஸோ எதர் நான் அதுல இருந்து ஏதாவது படிப்பேன், இல்லைன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன் அங்க போய் படி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த சைடு வந்துருவேன். ஸோ அந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ் இல்லைன்னா நோட்டிபிகேஷன் அட்லீஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம்னாச்சும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைம் வந்து நீங்க படிங்க. அதுவும் ஆஃப்டர் கிட்ஸ் எல்லாம் வந்து டைமே இருக்காது. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி மதர்ஸ் டே சீரியஸ் சொன்ன மாதிரி ஆஃப்டர் கிட்ஸ் தான் ஒரு சூப்பர் ஃபேஸ் படிக்கிறதுக்கு. நீங்க எப்ப பாரு பேபி ரொட்டீனா இருந்துட்டே இருப்போம். ஸோ அதுல இருந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம புக் எடுத்து வச்சிடலாம்.
ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நிறைய பேசிட்டு போகும்போது மைண்ட் நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஸோ ஆஃப்டர் கிட்ஸ் இஸ் சூப்பர் ஃபேஸ். அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லாம் யாரு ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தூக்கி போட்டுருங்க. பக்கமே விட்டுறாதீங்க. நான்லாம் குரூப் 2 மெயின்ஸ் அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து 5:30க்கு ஆஃபீஸ் முடியும். நான் 7:30 எனக்கு அன்னைக்கு ஏதோ அவங்கனாலதான் எனக்கு தலைவலின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 7:30 வரைக்கும் வீட்டு பக்கமே வந்துடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். வர்றேன் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துருங்க. பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்குறவங்கள நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. அந்த எக்ஸாம் டைம்ல எல்லாம் யாருக்கிட்டயும் சண்டை எனக்கு யூசுவலாவே செம கோவம் வரும். ஆனா வந்து எக்ஸாம் டைம்ல எல்லாம் நான் அப்படியே அமைதிங்கிற மாதிரி வம்புக்கே போக மாட்டேன். ஏன்னா அது நமக்குதான் லாஸ். அவங்க பிரச்சனையில சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அத ஒன் டே போட்டு அதை யோசிச்சுட்டு அதனால எமோஷனல் பிரேக் டவுன் ஆயிட்டு நமக்கு தான் லாஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றவங்கள அவாய்ட் பண்ணிருங்க. ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியாது. கிரியேட் பண்றவங்கள ஹோலா அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸே வராது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க, ஒரு எக்ஸாம் டார்கெட் பண்ணி எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாம் தான் உங்க லைஃப், அதுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எஃபர்ட் போட்டு படிங்க. அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆயிருங்க. இது நீங்க ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணாலும் மேல படிங்க, இல்ல வேற பிரைவேட் ஜாப் எனிதிங் எது உங்களுக்கோ அது நீங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு we literally wasted 2 solid years ஃபுல்லா நாங்க வேஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா வேஸ்ட் தான். ஏன்னா 2 years ஆயிடுச்சு இந்த ரிசல்ட் வர்றதுக்கு. சோ ஒரு ரிசல்ட் வந்தவங்களுக்கு ஓகே, குட், ஃபைன். பட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம இருந்தவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருதுன்னா கஷ்டம். அதுக்கு ஸோ தட் நீங்க ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க எக்ஸாம் முடிச்ச உடனே அடுத்த லெவல் என்ன நீங்க டார்கெட் வச்சிருக்கீங்களோ அதுக்கு மூவ் ஆன் ஆகி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி போக வச்சிருங்க. வேற எல்லா மென்ஸுக்கும் பசங்களுக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்யும். லைக் மேரேஜ் பண்ணும், பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது, அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். பட் எல்லாத்துக்கும் ஒரு ஓன் செட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும், வகை வகையா ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இருக்கிறது எனக்கும் இருக்கு. ஸோ வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க உங்க லைஃப்ல ஒரு 1 year 2 year இதுக்காக நீங்க டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணி ஜென்யூனா எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் கெட் யுவர் ரிசல்ட்ஸ். அண்ட் அது வர்த் த வெயிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன், கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸ் வாங்கி இதே மாதிரி ஒரு டாப்பர் ஸ்டாக்ல பேசணும்னு ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. Yes. Any questions? சும்மா கேளுங்க, நம்ம சுமத்தி தான் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. பிரம்மநாயகம் கொஸ்டின் இருக்கா? ஆமா மேம். கேளுங்க. இல்ல மேடம், தமிழ் மட்டும் படிச்சிருக்கேன். இனிமேல் தான் ஜிஎஸ் எல்லாம் படிக்கணும். அதான் எப்படி இந்த ஒரு 3 monthsக்குள்ள படிக்கலாம் அப்படின்னு பிளான் கேக்குறேன். ஓகே, உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதை படிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? ஹலோ, சொல்லுங்க மேம், சொல்லுங்க கேக்குது. ஓகே, நீங்க ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி எதை படிக்க வேண்டாம்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாலிட்டி, ஐனம், ஹிஸ்டரி, யூனிட் 8 இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் நோட்ஸை தரவா படிச்சிருங்க. ஓகே, எனக்கு கிளாஸ் நோட்ஸ் அதே மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு பாலிட்டி, ஐனம், ஹிஸ்டரி அந்த ஆர்டர்ல படிக்கிறீங்கன்னா நீங்க பாலிட்டி முடிச்சோடனே ஃபுல்லா ஒரு ரிவிஷன் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஐனம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐனம் முடிச்சோடனே ஒரு ரிவிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க பாலிட்டியும் ஒருக்கா ஃபுல்லா ரிவிஷன் கொடுத்துடணும். நீங்க ரிவைஸ் பண்ணதான் அந்த டைம் குவாலிட்டி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நீங்க உங்களுக்கு 2 hours ஆகுதுன்னா நீங்க 2-3 தடவை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை எல்லாம் சும்மா 1/2 an hourல நீங்க பாத்துட்டு போயிடலாம். ஸோ ரிவிஷன் மஸ்ட். ரிவிஷன் ஒரு 4-5 தடவை தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கண்டிப்பா உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். நீங்க மறுபடியும் அப்படியே போய் கூட எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா நீங்க அப்ப படிக்கும் போதே அப்பவே ரிவிஷனை கையோட முடிச்சிருங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏரியா மட்டும் படிச்சுட்டு போங்க.
கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பைலேஷன் படிங்க. அந்த கடைசி நேரத்துல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி நீங்க படிங்க. சும்மா அதுக்காக நான் அதுலயும் நான் ஸ்கோர் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப அதை வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல அந்த இம்பார்ட்டன்ட் 5 யூனிட்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னாவே அதுல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை நீங்க தப்பு இல்லாம போடுற அளவுக்கு அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. வேற சப்ஜெக்ட்ஸ்லாம் கிளாஸ் நோட்ஸ் கிளாஸ் நல்லா லிசன் பண்ணீங்கன்னா அதை வச்சே மற்ற சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க போட்டுடலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ட் சுமதி, நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து தமிழ், மெயின்ஸ் எதுல எழுதினீங்க? இங்கிலீஷ்ல தானே எழுதினீங்க? மெயின்ஸ் இங்கிலீஷ் தாங்க மேம். அது அந்த குரூப் டவுட் 4க்காக நிறைய பேத்துக்கு இருக்கு. தமிழ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எழுதிட்டு மெயின்ஸ்க்கு லாங்குவேஜ் மாத்தலாமா அப்படின்னு அந்த டவுட் இருக்கு எல்லாத்துக்கும். சுமதி, அதையும் கிளியர் பண்ணி சொல்லிருங்க சுமதி. நான் குரூப் 4க்காக தமிழ் எடுத்தேன், பட் மெயின்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதினேன். சுமதி சொல்லிருங்க, அது கிளியரா சொல்லிருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு, மேம் இங்கிலீஷ் எடுத்துட்டு அப்புறம் தமிழ் எழுதலாமா, தமிழ் எடுத்துட்டு இங்கிலீஷ்ல எழுதலாமா அப்படின்னு. அதுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் தான் சுமதி. ஆமாங்க மேம். ஆக்சுவலி அது மெயின்ஸ் வந்து ஃபுல்லா ரிட்டன் தான். நீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கு எழுதுறதுக்கு, எந்த லாங்குவேஜ் எழுதுனா ஃபாஸ்டா வருமோ, எந்த லாங்குவேஜ்ல நீங்க நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுவேன், நான் நிறைய கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ரிலிம்ஸ்ல நீங்க எடுக்கிற லாங்குவேஜ்க்கும் எந்த கனெக்ஷனும் கிடையவே கிடையாது. அது வந்து ப்ரிலிம்ஸ் லாங்குவேஜ் வேற, இது வேற. இது உங்களுக்கு எது உங்களுக்கு ரிட்டன்ல எது ஸ்பீட் வருது, எதுல நான் கண்டென்ட் கொடுக்க முடியும், எதுல என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, நான் என்ன ஸ்பீட் வருது, எந்த லாங்குவேஜ், அதை பேஸ் பண்ணி நீங்க மெயின்ஸ்க்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ்ல எதை எடுத்தனோ அதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் நெசசிட்டி கிடையாது. எஸ். வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்க? வேற என்ன டவுட்ஸ்? எஸ், வேற யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? எனக்கு தான் டவுட் இருக்கு. கேட்கிட்டா வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்புறம் நானே கேட்டேன்னு சொல்லக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சுமதி, ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறவங்கள அவாய்ட் பண்ண சொன்னீங்களா, அதனால எனக்கு ஒரு சொந்த டவுட்டு. எனக்கு நீங்க சொல்லும் போதே இந்த டவுட் கேட்கணும்னு ஆசை, நடுவுல பிரேக் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது ஹஸ்பண்டா இருந்தா எப்படி சுமதி அவாய்ட் பண்றது? அதாங்க வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, அவாய்ட் பண்ணணும். அப்ப சார் அகாடமில இருக்க சொல்லிடலாமா? ஆமாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட் கொடுத்து அப்படியே டைவர்ஷன் மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுருங்க மேம். எதர் அதை பண்ணிடணும், இல்லைன்னா நம்ம அந்த பக்கமே, அவங்க இருக்க பக்கமே நம்ம போக கூடாதுங்க மேம். நியாயமான டவுட் தானே, ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஆள் அப்படிங்கறது பிரச்சனையா போயிருது. எஸ். வேற என்ன கிளாரிபிகேஷன்ஸ்? இப்போ நீங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க, அதே டைம் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணீங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஈஸியா இருந்துச்சா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஈஸியா இருந்துச்சா? மேம் குரூப் 1 தாங்க மேம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, சோ குரூப் 1 பார்த்து பயந்துட்டு இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் ஈஸியா இருக்கு. இப்போ குரூப் 1 எழுத போறவங்க, if you want you can ask her any doubts. குரூப் 1 இப்போ எழுத போறீங்களா, ஜூலை 13, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். அவங்களும் எழுத போறாங்க வேற குரூப் 1, ஸோ உங்க காம்படிட்டர் கிட்டே நீங்க கேட்டுக்கலாம், அவங்க நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. காம்படிஷன் பத்தி வேற நிறைய பேசியிருக்காங்க, அதனால இதுதான் ரைட் சான்ஸ், யூ கேன் ஆஸ்க் ஹர் டவுட்ஸ். மேம் ஒன் டேல வந்து எவ்வளவு நேரம் படிப்பீங்க மேம்? ஒன் டே ஆக்சுவலி அது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பேபி வச்சிருக்கனால நான் இவ்வளவுதான் படிப்பேன், இந்த இவ்வளவு டைம் படிப்பேன் அப்படின்லாம் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி சொல்லணும்னா. பட் ஒரே விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நாள் நடந்த கிளாஸ் டாபிக்கை கண்டிப்பா முடிச்சிருவேன். அது வந்து அந்த டாபிக் பொறுத்து, ரொம்ப பெரிய டாபிக்கா இருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும், சின்ன டாபிக்னா டக்குன்னு முடிச்சிடலாம். பட் முன்னாடி நாள் முடிச்ச டாபிக்கை கண்டிப்பா நெக்ஸ்ட் டே நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். அது ரிலேட்டடா இருக்க ஆட் ஆன் பாயிண்ட் ஏதாச்சும் இருந்தா அதையும் எழுதிடுவேன், பாத்துருவேன். கொஸ்டின் போட்டுருவேன், டெஸ்ட் போட்டுருவேன். அதை மட்டும் மிஸ் பண்ணாம நான் போட்டுருவேன். மத்தபடி ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் படிச்சேன், இவ்வளவு ஷெட்யூல்டா படிச்சேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. எஸ், ஜமுனா டவுட்டா, क्वेश्चनா? ஓகே, வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா?
ஓகே, சுமதி, ஷேர் அபவுட் யுவர் டிபார்ட்மெண்ட் சேலரி, அதெல்லாம் உங்க ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க. மேபி அடுத்த குரூப் 2ல இவங்க அதே டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க மேம். நான் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா டெப்டி பிடிஓ, நெக்ஸ்ட் பிடிஓ, நெக்ஸ்ட் ஏடி வரைக்கும் ப்ரொமோஷன் இருக்கிறத பொறுத்து ஏடி வரைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இட்ஸ் குரூப் லெவல் 10 சேலரி, இட்ஸ் லைக் 30 அந்த அளவுக்கு கையில கிடைக்கும். பே ஸ்கேல் வந்து 30 கிட்ட கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சிக்ஷால மொத்தமா ஸ்பெண்ட் பண்ணதே 30,000 தான். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி நாங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல. எஸ். அப்போ சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் 1 lakh ப்ரிலிம்ஸ்க்கு 2 lakhs மெயின்ஸ்க்கு எல்லாம் செலவு பண்றாங்களா சுமதி? அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சிம்பிளி நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி நோ கமெண்ட்ஸ். ஓகே. ஆக்சுவலி இவங்க கவுன்சிலிங் போன அன்னைக்கு நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தாங்க. ஒரே நாள் விமலா இவங்க எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு வந்து கோயம்புத்தூர்லேயே விமலாவுக்கும் லைக் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது இன் ப்ராசஸா? எஸ் மேம். கோயம்புத்தூர் இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டிங் மேம். ஸோ வந்து டிஸ்ட்ரிக்டோட தான் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ கோயம்புத்தூர் கன்ஃபார்ம். அதுக்குள்ளே பிளாக் எந்த பிளாக்கா இல்ல கலெக்டர் ஆஃபீஸா அப்படிங்கிறது இனிமேல் தான் மேம். அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது தான் தெரியும் மேம். பட் அதுக்கு பேசிட்டீங்களா கமலக்கண்ணன் சார்கிட்ட? பேசிட்டீங்களா ஆல்ரெடி? கமலக்கண்ணன் சார் கிட்ட தானே அதுக்கு பேசுனீங்க? மேம் நானாங்க மேம்? இல்லையா மேம் உங்க நேம் டிபார்ட்மெண்ட்? மறந்துட்டேன். ஓகே. சார் நேம் மறந்துட்டேன். சார் கிட்ட பேசியிருக்கேன் மேம். இல்ல எனக்கு அது நீங்க தானா ஞாபகம் இல்ல. பட் ஏதோ சார் வச்சு பேசுனீங்கல்ல? எஸ் மேம். எஸ் மேம். சரி, அப்போ உங்களுக்கு வந்து உங்க பிளாக் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க சொந்த ஊர்ல என்ன சொல்றது முதல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதே ஊர்லயும் கவர்மெண்ட் வேலைக்கு போறது எப்படி இருக்கு சுமதி? இல்ல ஆக்சுவலா என்னோட நேட்டிவ் திருப்பூர் பக்கத்துல. இப்போ இங்க ஹஸ்பண்ட் பிசினஸ், பாப்பா ஸ்கூலிங் எல்லாம் இங்க இருக்கனால நான் கோயம்புத்தூர் எடுத்திருக்கேங்க மேம். நான் அது சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்போ லாஸ்ட் வீக்ல எல்லாம் வந்து முகூர்த்தம் டேட்ஸ் நிறைய வந்துச்சுல்ல. அப்போ வந்து நான் ஒரு மேரேஜ்க்கு போனேன், எங்க அம்மா ஒரு மேரேஜ்க்கு போனாங்க, ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் போனப்போ அவங்களெல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க ரொம்ப தூரத்துல இருந்தாங்கன்னா அங்கிருந்து இங்க வந்து என்கிட்ட பேசணுமா அப்படின்லாம் அவங்க பேசாம அப்படியே போயிடுவாங்க, நான் பார்த்திருக்கேன். பட் இப்போ மறுபடியும் இந்த நியூஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு போல இருக்கு. இப்ப ஃபங்க்ஷன் போனா அங்கிருந்து அவங்க வந்து கிட்ட வந்து வாலண்டியரா வந்து உனக்கு வேலை கிடைச்சிருச்சாமே, அப்படியா, என்ன நடந்துச்சு, என்ன ப்ராசஸ் அப்படின்லாம் அவ்வளவு நேரம் பேசி கேட்டுட்டு போறாங்க. அதெல்லாம் பார்த்தா லைக் டெஃபினெட்லி நான் சொல்றேன், நீங்க போஸ்டிங் வாங்கி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்க அம்மா ஃபங்க்ஷன் போனப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எங்க அம்மாட்ட, உங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சாமா, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சாமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதை எங்க அம்மா வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப எனக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா என்னன்னு தெரியல, கவுன்சிலிங் போன அன்னைக்கு அந்த அவ்வளவு எமோஷனலா இருந்தேன்னு தெரியல. பட் எங்க அம்மா அதை சொல்லும் போது அவங்க வந்து அப்படி கேட்டாங்க, இவங்க வந்து இப்படி கேட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது லைக் 2 பேருக்குமே ரொம்ப எமோஷனலா இருந்த மொமெண்ட் அது. ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்ததுனால நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சோ வந்து எனக்கு தெரியல, இப்போ நம்ம ஒரு 2 இயர்ஸ் இருந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றோம், இந்த ப்ராசஸ் 2 இயர்ஸ் எடுத்துக்குது, நம்ம வெயிட் பண்றோம். எனக்கு தெரியல, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஏதோ அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணி சுச்சுவேஷன் அமையாம அவங்களால பண்ண முடியாதத நம்ம மேல ஹோப் வச்சு அவங்க பார்க்க முடியாத சக்சஸ நம்ம மூலமா பார்க்கணும்னு அவங்க வந்து எவ்வளவு இயர்ஸ் வெயிட் பண்றாங்க. நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஒரு ரிசல்ட் வரலைனாவே நம்ம ஹெட்டப் ஆயிரும், கடுப்பாகிறோம், என்னென்னமோ ஆகுறோம். பட் அவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரீம்ஸை நம்ம மேல வச்சு நம்ம சக்சஸ் அவங்க சக்சஸா பாக்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெஃபினட்டா அதெல்லாம் தான் பெரிய மோட்டிவேஷன் நம்ம வீட்டுலதான் இருக்கு, வண்டியா இருக்கு, வெளியெல்லாம் நீங்க போய் தேடவே வேண்டியது இல்லை. உங்க பேரண்ட்ஸ், உங்க சில்ட்ரன் தான் நமக்கு பெரிய மோட்டிவேஷன். சோ டெஃபினெட்லி இதெல்லாம் ஒரு ப்ரௌட் மொமெண்ட் தான். நீங்க அதெல்லாம் போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்.
பட் ஐ திங்க் நம்ம கிளாஸஸ்ல எல்லாம் இதை பத்தி பேசியிருக்கோம். நீங்க சர்வீஸ் மட்டும் வாங்க, ஃபங்க்ஷனுக்கு போனா பொண்ணவே பார்க்க மாட்டாங்க, நம்மள தான் பார்ப்பாங்க அப்படின்னு. ஞாபகம் இருக்கா சுமதி? ஐ ரிமெம்பர் கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். நான் இந்த ஃபங்க்ஷன் போறேன், நான் போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் இப்பதான் அந்த ஃபங்க்ஷன் போறேன். அப்படியே எல்லாரும் வந்து ரவுண்டா எல்லாம் அப்படியா இப்படியா எல்லாம் கேட்கும்போது நீங்க சொன்ன மாதிரி எங்க பொண்ணு எல்லாம் அந்த சைடு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி, இல்ல நான் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நல்ல ஒரு டெஃபினட்டா 1% டிஃபரன்ஸ்னாச்சும் நீங்க உங்களை சுத்தி இருக்க ரிலேட்டிவ் சைட்ல, உங்களை சுத்தி இருக்கவங்க இதுல பாப்பீங்க. உங்களுக்கு முதல்ல இருந்தவங்களுக்கும் நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு ஆபீசரா உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க பாக்குற பேசுற விதத்துல கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு உங்களையும் ஒரு இதா பாப்பாங்க. ஓ இவெல்லாம் இருக்கா போல இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா யூ வில் ஃபீல் டிஃபரன்ஸ். 100% டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்பதான் சுமதி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு போக போக அதுவும் அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வர வர இப்போ மித்துலுக்கும் அவங்க பாப்பாக்கும் ஒரே ஏஜ். ஸோ மித்துல் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், அவங்க பாப்பா 10th 12th எல்லாம் போகும்போது அவங்க வேற லெவல் போஸ்ட்ல இருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் பயங்கரமா ஊர் உலகத்துல என்ன நடந்தாலும் சுமதி வச்சுதான் நடத்தணும்னு நினைப்பாங்க. ஏன் சுமதி? நம்ம மோடி மாதிரி ஆயிருவோம் ஊர் சொந்தத்துக்குள்ள. ஏங்க மேம், அது ரெக்கார்டிங்ல வேற இருக்கீங்க மேம். அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் எப்படி நாட்டுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சுமதி வந்து பிரைம் பர்சன் ஆயிருவாங்க ஃபேமிலியில. வெரி ஹாப்பி ஆன் தட். திஸ் இஸ் இது ஒன்லி வென் இப்போ நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சுமதி என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஏன்னா பாஸ் பண்ணிட்டாங்கல்ல. அட நான் சொல்லி சுமதி பாஸ் பண்ணாங்கன்னா ஒரு பையன் நான் மதிக்க மாட்டான். அதுதான் இப்ப இருக்க பிரச்சனையே. சோ தட் ரா ஃபேக்ட்ங்க, அது வந்து இருக்கிற ரா ஃபேக்ட். பட் நானும் எப்பவுமே சொல்ற மாதிரி அது ஒரு லைஃப் தானே. அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணிடணும். அந்த இதை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்படா அடுத்த குரூப்னு வரும், எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அந்த போதைக்கு அடிக்ட் ஆயிருவோம். இன்னும் பெருசா வரண்டா பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இட்ஸ் a nice feel that you can enjoy definitely. வேற என்ன questions? எஸ், யோசிக்காதீங்க கொஸ்டின் கேட்கறக்கலாம், அப்புறம் சுமதி பிடிக்க முடியாது. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் லாஸ்ட் குரூப் 1ல எவ்வளவு ப்ரிலிம்ஸ்ல क्वेश्चंस போட்டீங்க கரெக்ட் பண்ணு. சுமதி லாஸ்ட் குரூப் ப்ரிலிம்ஸ்ல எத்தனை क्वेश्चन போட்டீங்கன்னு கேக்குறாங்க. குரூப் 1 2 ஆங்க மேம் 1 ஆங்க மேம். 2ல எவ்வளவு போட்டீங்க, 1ல எவ்வளவு போட்டீங்கன்னு சொல்லுங்க. ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் 2ல 150 பிளஸ் நினைக்கிறேன் மேம், அரௌண்ட் 156 அந்த மாதிரி நினைக்கிறேன் மேம். 2ல 1ல தெரியலங்க மேம், மறந்துட்டேன். அரௌண்ட் 130 to 135 40 அந்த ரேஞ்ச் தான இருக்கும். எஸ் மேம், இருக்குங்க மேம். ஓகே, அம்சப்பிரியாக்கு ஆன்சர் கிடைக்கல, வித்யாவை பிடிச்சி கேட்டுடலாம். எஸ், then சுபாஷினி, ஜெய சுபாஷினி, any other questions? மேம் இப்ப குரூப் 4 எழுதுறேன் மேம், 148 கொஸ்டின் அப்படி கரெக்டா ஆச்சு. இப்ப நெக்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு குரூப் 1 எழுதலாமா இல்ல குரூப் 2 அதுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேக்குறேன். இல்ல குரூப் 1க்கும் அதே ஜிஎஸ் தான், குரூப் 2க்கு லாங்குவேஜோட சேர்த்து ஜிஎஸ். குரூப் 1ம் எழுதுங்க, குரூப் 2ம் எழுதுங்க. இந்த அடுத்த ஒரு மாசம் ஜிஎஸ் ஃபுல்லா படிங்க, குரூப் 1 எழுதுங்க, குரூப் 1 படிச்சுட்டு வந்து லாங்குவேஜ் படிங்க. இது என்ன ஒரு கொஸ்டினா? அதான் மேம், இல்ல மேம் குரூப் 2னா 10 டேஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படி போட்டு டைம் டேபிள் போட்டு அப்படி படிக்கலாம். ஆனா 1 மந்த்ல இது குரூப் 1 வரதுனால இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் 1க்கு ஃபுல் ஜிஎஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுங்க. டைரக்டா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா மண்ட மேல கொண்ட வச்ச கார்ல போயிடலாம். இல்ல குரூப் 2 எழுத வேணாம், குரூப் 4 பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல. ஸோ குரூப் 1 ஜிஎஸ் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போய் குரூப் 1 எழுதுங்க. அப்புறம் குரூப் 1 முடிச்சுட்டு லாங்குவேஜ் படிச்சு குரூப் 2 எழுதுங்க. ரெண்டுமே சுமதி மாதிரி கிளியர் ஆகட்டும். ரெண்டுக்கும் மெயின்ஸ் எழுதுங்க, ஏதோ ஒண்ணுல கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். ஓகே ஓகே மேம். எஸ், எனி வர எல்லா எக்ஸாமும் எழுதுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் கிடைக்கும். எஸ், வேற என்ன டவுட்ஸ்ங்க? மேம் கேக்குதாங்க? கேக்குதுங்க சுரேகலா, சொல்லுங்க. மேம் இப்ப நீங்க குரூப் 1 எழுத போறீங்களா மேம்? நீங்க எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அத கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கம்பைலேஷன் தாங்க. இப்போ மொத்தமா 1 மந்த் கம்பைலேஷன் இருக்கும்ல, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஓகே. இஃப் யூ ஹேவ் டைம் நீங்க நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படிச்சா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சீங்கன்னா மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஷார்ட் டைம் தான் இருக்குன்னா ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னா கம்பைலேஷன் படிங்க. ஓகே, எவ்வளவு மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப கவர் பண்ணனும் மேம் குரூப் 1க்கு? லாஸ்ட் 1 இயர்
ஓகே ஓகே மேம். குரூப் 2 அப்போ நீங்க எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்க? அதாங்க நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவே இல்லை குரூப் 2க்கு. ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொல்றேன். ஓகே ப்ரிலிம்ஸ்க்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல. பட் மெயின்ஸுக்குலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம நீங்க மெயின்ஸ் அப்ரோச்சே பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ் முடிச்சோடனே நான் ஜூன்ல மெயின் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் அந்த 3 months நான் படிச்சதுனால தான் குரூப் 1 வந்து குரூப் 1க்கு தனியா நான் எஃபோர்ட் போட்டு படிக்கவே இல்லை. ஆல்ரெடி படிச்ச குரூப் 2க்கு படிச்சதே தான் அப்படியே போய் தான் குரூப் 1 எழுதினேன். கிளியர் ஆயிடுச்சு. ஆடட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சதுனால. அதனால தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே. நம்ம கம்பைலேஷன் மட்டும் பார்த்தா போதும், அதை தவிர வேற எதுவும் யூடியூப்ல ரெஃபர் பண்ண வேண்டாம்ல மேம்? ஓகேங்க போதும். தேங்க்யூ மேம். சிக்ஷா கிளாஸ் நோட்ஸும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மேம். வேற எதனா ரிசோர்ஸ் புக் எதனா படிச்சீங்களா மேம்? இல்ல எதுவும் படிக்கல. பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் வேணா வாங்கி வச்சுக்கோங்க. நான் லக்ஷ்மிகாந்த் மெயின்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்களா மேம், எந்த கம்பைலேஷன் நல்லா இருக்கு மேம்? விஷனா இல்ல வந்து இந்த தேர்வு பெட்டகம் சுரேஷ் வருது அது பண்ணீங்களா? எதுவும் ப்ரிப்பேர் பண்ண? நம்ம இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல கம்பைல் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே மேம், அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி எல்லாம் டிசைனா டவுட் கேக்குறேன். சிக்ஷா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க வித்யா, போதும். வேற என்ன டவுட்டுங்க? அவங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு சிக்ஷா கிளாஸ் நோட்ஸ் தவிர எதுவும் படிக்கல. மெயின்ஸ் அப்போ லக்ஷ்மிகாந்த் மட்டும் ரெஃபர் பண்ணாங்க, நம்ம மெட்டீரியல் தவிர. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கம்பைலேஷன் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஓகே, வேற? ஓகே, மேபி லாஸ்ட் கொஸ்டின். One last question that we can take. சரி, one last question. சுமதி and சிக்ஷா, ஒரு 2 வார்த்தைகள். What do you like to say? மேம் அதாங்க மேம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஐ டோன்ட் நோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இதுக்கப்புறம் எப்படி இருப்பேன் எதுவும் தெரியல. பட் இன்னைக்கு இந்த சக்சஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சிக்ஷா அண்ட் ஐ எம் forever grateful to சிக்ஷா. We are forever, என்ன சொல்றது, we always have fond memories. சுமதினா சார் ஒரு தனி கதை சொல்வாரு, நான் ஒரு தனி கதை சொல்வேன். இட்ஸ் லைக் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஃபேமிலி மாதிரி. சோ தேங்க் யூ. ஆமா, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப சாரோட தான் இந்த கவுன்சிலிங் டைம்லலாம் ஹைலி கனெக்டடா இருந்து சாரோட தான். அந்த கவுன்சிலிங் டைம்லலாம் நைட்டு ஐ திங்க் 9:30 ஒரு 10க்கெல்லாம் கூட நான் மெசேஜ் பண்ணேன். அன்னைக்கு முன்னாடி நான் ஃப்ரைடே கவுன்சிலிங் போறேன்னா தேர்ஸ்டே நைட் மெசேஜ் பண்ணேன். அப்பவும் சாரு என்ன தூங்குறாரா என்னன்னே தெரியல, 11 மணிக்கு கால் பண்ணி என்ன சுமதி உங்களுக்கு டவுட் அப்படின்னு கேக்குறாருங்க. அவரு தூக்கனா என்னன்னே தெரியுமா தெரியாதானே தெரியல, அந்த மாதிரி. மறுபடியும் காலையில நான் ஃப்ரைடே 9 o'clock டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ் போயிட்டு இருக்கும்போது ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் சார்ட்ட இருந்து காலு, என்ன சுமதி டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு காலு. சோ அதாவது ஸ்டடீஸ் ஓகே, பட் இந்த சப்போர்ட்லாம் வேற எங்கேயும் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க மேம். டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம்னு ஒரு ஐடியா மேபி என்ன பார்த்து வந்துச்சு. நான் கிளாஸ் எல்லாம் எடுத்தேன். கடைசியா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் சார் கொண்டு போய் ஃபினிஷ் த ப்ராசஸ். ஸோ சிக்ஷா அவங்க வந்து லைக் பார்ட் ஆஃப் சிக்ஷா வேற, சுமதி வேறையே இல்லை. ஸோ நேத்து வந்து வி ஹேட் உங்க பேட்ச்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துருந்தாங்க ஈரோட்ல இருந்து. அப்போ உங்க பேட்ச்ல அந்த டைம்ல படிச்சவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்பெல்லாம் நம்ம கிளாஸஸ் வந்து நிறைய பொது கருத்தெல்லாம் பேசிட்டு இருப்போம்ல. ஸோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 10-15 பேரை நேம் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கல அவங்க செகண்ட் பேபினால. ஸோ அதுக்கப்புறம் நேத்து தான் வந்தாங்க, மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு 10 to 15 பேரை நேம் பண்ணாங்க. மேம் இவங்க அவங்க எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னன்னா, அவங்க சொன்ன எல்லாருமே இந்த குரூப் 2 சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ சுமதி சொன்னாங்க, அவங்க சொன்ன எல்லா பேருமே, வித்யா, சுமதி எல்லாருமே. ஸோ சுமதி பேட்ச்ல அந்த டைம்ல படிச்ச எல்லாருமே இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்காங்க. ஸோ பாப்புலரா படிச்சவங்க சர்வீஸ்ல இருக்காங்க. நம்ம அந்த டைம்ல ஜாயின் பண்ண படிக்கலன்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. படிச்சவங்க அந்த டைம்ல படிச்ச எல்லாருமே, குரூப் 2 டைம்ல சீரியஸா படிச்ச எல்லாருமே சர்வீஸ்ல இருக்காங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் வந்து படிச்சாங்க நல்லாதான், ஏதோ சில காரணங்களால மிஸ் ஆச்சு, அது ஓகே. பட் அப்ப நேத்து வந்து நம்ம இவங்க பேட்ச் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவங்களும் அந்த ஸ்டூடெண்ட் வந்திருக்கும் போது
ஸோ லாட் ஆஃப் மெமரிஸ் வித் திஸ் குரூப் 2 பேட்ச். அது அங்க ஆரம்பிச்சு கிளாஸ்ல ஆரம்பிச்சு கடைசியா கவுன்சிலிங் 11 மணி ஃபோன் கால் வரைக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு சுமதி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன போஸ்ட்ல இருந்தாலும் நாங்க பேசும்போது இந்த கதை தான் இருக்கும். அன்னைக்கு 11 மணிக்கு தான் நம்ம இதை டிசைட் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ சச் ஹாப்பி மெமரிஸ். தேங்க்யூ சுமதி. அப்படியே கிளியர் குரூப் 1, டெஃபினட்டா குரூப் 1 ஆஃபீஸர் ஆயிருங்க. இது இன்னும் பயங்கரமா சந்தோஷமா நம்ம அதை செலிப்ரேட் பண்ணலாம். வெரி வெரி ஹாப்பி. சிக்ஷா ஃபீல்ஸ் ப்ரவுட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி சிக்ஷா ஃபீல்ஸ் அப்சல்யூட்லி ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் லாஸ்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் for everything that is today, எனக்கு சிக்ஷா or சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ், சிக்ஷாவோட சக்சஸ் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மதர் கேரக்டர் இருக்கு. சுமதிக்கு பின்னாடி சுமதி மதர் கேரக்டர் மாதிரி எனக்கு பின்னாடி சிக்ஷாக்கு பின்னாடி எங்க அம்மா கேரக்டர். ஸோ வித்வுட் தட் கேரக்டர் 7 months பேபி வச்சுட்டு ஐ wouldn't have been able to take classes. சுமதி சொல்ற மாதிரி அப்பெல்லாம் ஈவினிங் கிளாஸஸ் 5:30 to 7:30 கிளாஸ் முடிச்சுட்டு பஞ்சாயத்து பேசுவோம் 7:30 8 வரைக்கும். அப்பனா எனக்கு கவலையே இல்லை, அது ஒரு குழந்தை இருக்கு வீட்டுல கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிலாம் ஒரு கவலையே இல்லாம we used to enjoy. அதுக்கு பின்னாடி டெஃபினெட்லி இந்த கதை பேசுறதுக்கு அவங்க வீட்டுல அவங்க அம்மா ஃபேமிலியை பார்த்துக்கிட்ட மாதிரி எங்க வீட்டுல எங்க அம்மா என் பையனை பார்த்துக்கிட்டதுனாலதான் இட்ஸ் ஆல் பாசிபிள். ஸோ I think the entire success of Shiksha is dedicated to the mother figure in every house. And the God figure, the mother figure ne solla mudiyadhu, God figure. So on that note, thank you so much. We'll finish this session. Once again, congratulations Sumati. Marudiyum melum melum pala vetrigal paarka adla thodarndu Shiksha unga kudiye irukum. 11 mani illalum night 1 mani illalum we will always travel through and definitely group and clear pannalam. Thank you. Thank you, ma'am. Thank you for the opportunity. Thank you, ma'am. Thank you, Sumati. Thank you so much. See you all in other topic series. Yeah, அப்படியே schedule பண்ணி ஒரு 15-20 பேர் இருக்காங்க, முடிச்சிருவோம் சீக்கிரம். Thank you so much.